Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். ஸோ ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸ்பேஸ் ரிலேட்டடானது, ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளேயே நடக்கிற சீக்வன்ஸ், ஸோ இந்த மாதிரி சேனலில் இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக ஒருத்தியாக இருக்கும். பிகாஸ் இது ஒரு ட்ராவலிங் பேஸ்டு சர்வைவல் ஸ்பேஸ் மூவி. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டியான சூப்பரான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சவுண்ட் கேட்கல. ஆமாம், மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளானட்டுக்கு ட்ராவல் ஆகும். அதோட ட்ராவலிங் டைம் 100 years. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு பாக்ஸுக்குள்ளே. அதில் நம்ம ஹீரோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். சில டெக்னிக்கல் இஷ்யூவால் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார், முடியாது. ஆல்மோஸ்ட் 1 year அதே இடத்துல தனியாகவே சர்வை பண்ணுவார். அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே அவங்களுக்கு தேவையான வாட்டர், ஃபுட்டு எல்லாமே இருக்கும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அவங்களோட விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினை பிடிச்சதுமே ஒரு ஐடியா தோணுது, அவங்களோட பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அதே மாதிரி பண்ணுறாரு. அவங்களும் வெளியே வராங்க. ஸோ இப்போ அவங்களுமே 2 பேருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட பாக்ஸை திருப்பி ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களோட என்டையர் லைஃப் இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளேயே போயிடும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 100 years இல்லை. ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அங்கே ரோபோட் இருக்கும், அது சேவ் மட்டும்தான் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லுது, அவரோட லைஃப்பில் எடுத்த முடிவுகள்லேயே உங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதா ரொம்ப பெரிய டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதை தெரிஞ்சு ஹீரோயின் பயங்கரமாக கோபப்பட்டு சண்டை போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் லாங் டைம் பேசாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும். ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய அந்த விண் கற்கள் இருக்கும்ல, ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் மோதுறதுனால நிறைய டேமேஜ் வரும். ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பேஸ்ஷிப் ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகும், ஒரு பயங்கரமாக ஃபயர். இப்போது அந்த கேப்டனோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி எந்திரிக்க வச்சுருவாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியாது. ஸோ மேனுவலாக யாராவது பார்த்தீங்கன்னா வெளியே போய் அவுட்டர் ஸ்பேஸில் இருந்து தான் சரி பண்ணணும் அப்படின்னு. ஹீரோ அவங்க 2 பேரோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸோட வெளியே போயிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்பை சரி பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு எதுவுமே ஆகாது. ப்ராப்பராக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவார். ஸோ இப்போ அந்த கேப்டன் ஹீரோயினோட பாக்ஸஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட பாக்ஸுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ நம்ம ஒன்றா இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதே இடத்துல தான் இருப்பாங்க. 100 yearsக்கு அப்புறம் அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் கிட்ட அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அந்த இடம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள்லாம் வளர்ந்து நிற்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நேச்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கார். ஸோ அவரோட அந்த பாக்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே தூக்கத்தில் இருக்காங்க, இன்க்ளூடிங் கேப்டன் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பைலட் அப்படிங்கிறதுனால அதை ட்ரை பண்ணுறதுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ மேனுவல்லாம் பார்த்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பாக்ஸை திருப்பி ரீஆக்டிவேட் பண்ண முடியல. ஸோ இப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக தான் சர்வை பண்ணி ஆகணும். ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் அதே இடத்துல தான் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா டிவி, ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவால் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் ப்ரீமியம்லாம் இல்லை, ரொம்ப லோ லெவல் மெம்பர்ஷிப் மாதிரி மெம்பர். ஸோ அதனால் அவருக்கு ஆவரேஜான ஒரு டீ, ஆவரேஜான ஒரு ப்ரெட், இந்த மாதிரி சாப்பாடு தான் அவருக்கு கிடைக்கும் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே. இதே லைஃப்பை கண்டினியூஸாக 1 year வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு. சேம் டைம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோட்டும் இருக்கும். அதை தவிர வேறு அது இதுவும் பண்ணாது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட பாஸ்ட் அண்ட் அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணும்போது நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிக்குது. ஸோ அவங்கள பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்க எதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா, பேசாமல் நம்ம ஹீரோயினோட பாக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு நல்லா தெரியும் அது ஓப்பன் பண்ணால் தப்பு. பிகாஸ் அவங்களோட லைஃப்பும் போயிடும். ஸோ இதே ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு அந்த ரோபோட் கூட டிஸ்கஸ் பண்ணுவார். ஒரு நாள்
அந்த ஹீரோயின் இருக்கிற பாக்ஸுக்குள்ளே போய் அதை ரிப்பேர் பண்ணிடுறாரு. அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஹீரோயினும் பயங்கர ஷாக்கோடு எழுந்திருக்கிறாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எதுவும் பண்ண முடியல. அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை யாராவது ஒருத்தராவது இருக்கீங்களே, யாருமே இல்லைன்னு நினச்சேன் அப்படின்னு. உடனே இவருமே எதுவும் தெரியாத மாதிரி, என்னோடய பாக்ஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு, இன்றைக்கு வரைக்கும் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, லாஸ்ட் 1 இயராக நான் தனியாக தான் இதுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு அவங்களுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கூட ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுவுமே பண்ண முடியல. இப்போ வேறு ஆப்ஷனே இல்லாமல் அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா 2 பேருமே இருக்காங்க. ஸோ போக போக ஒரு லவ் க்ரியேட் ஆகுது அவங்க 2 பேருக்குமே. பிகாஸ் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வேறு யாருமே இல்லை. ஸோ அவங்க வேறு ப்ரீமியம் மெம்பர் அப்படிங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, 2016 வந்த ஒரு சைஃபை மூவி தான். ஸோ அந்த மூவி ஆல்ரெடி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் எர்த்துலேருந்து ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப்பில் 1000 ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலனிக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை அந்த இடத்துக்கு மூவ் பண்ண போகிறாங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில். ஸோ நம்ம ஹீரோவும் இப்போ அதே ஸ்பேஸ்ஷிப்பில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் எர்த்து இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே நடக்கிற சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதிகமாக. ஸோ இந்த ஜேர்னலில் இந்த டைப்பில் இருக்கக்கூடிய மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட ட்ராவலிங் டைம் அப்படிங்கிறது 100 years. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய காலனிக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 100 years ஆகும். ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஏஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுக்குள்ளே ஸ்லீப்பிங் மோடில் இருப்பாங்க, தூங்கிட்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 100 years ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமும் ஸோ அவங்க சேமாக தான் இருப்பாங்க. அந்த ப்ரெசென்ட்டாக அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல நிறைய பாக்ஸஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூவால் ஓப்பன் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பாக்ஸ். ஸோ அவர் வேக்கப் ஆனதும் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்க்குறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியுது இன்னுமே அந்த 100 years ரீச் ஆகலை அப்படின்னு. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க அந்த அவங்களோட பாக்ஸில். இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே ட்ரை பண்ணி அந்த பாக்ஸை திருப்பி இருக்கக்கூடிய யாருக்குமே ஏஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுக்குள்ளே ஸ்லீப்பிங் மோடில் இருப்பாங்க, தூங்கிட்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 100 years ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமும் ஸோ அவங்க சேமாக தான் இருப்பாங்க. அந்த ப்ரெசென்ட்டாக அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல நிறைய பாக்ஸஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூவால் ஓப்பன் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பாக்ஸ். ஸோ அவர் வேக்கப் ஆனதும் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்க்குறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியுது இன்னுமே அந்த 100 years ரீச் ஆகலை அப்படின்னு. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க அந்த அவங்களோட பாக்ஸில். இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே ட்ரை பண்ணி